அனைவருக்கும் வணக்கம். இது கதை ரேடியோ தமிழ். திரு சங்கர சுப்பு அவர்கள் எழுதிய பிராப்தம் என்ற சிறுகதை தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. இந்த சிறுகதையில தன்னுடைய தம்பிக்கு ஒரு பொண்ணு பார்த்திருக்கிறதா அக்கா கடிதம் எழுதுறாங்க. அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு தான் இந்த கதையில நீங்க பார்க்க போறீங்க. கதைக்குள்ள போறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். கதைகள் பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க கதையை ஆரம்பிக்கலாம். கதவை திறந்து அறைக்குள்ள நுழைஞ்சேன். நான் காலில் ஏதோ இடர்ன மாதிரி இருக்கவே என்னன்னு பார்த்தேன். அங்க ஒரு கடித உரை கிடந்தது. அவசர அவசரமா அதை எடுத்து பார்த்தேன். விலாசம் எழுதியிருந்த கையெழுத்தை பார்த்ததுமே என் மனசுல இருந்த உற்சாகம் பறந்து போயிருச்சு. சுவாரஸ்யம் இல்லாமலே அந்த கடிதத்தை பிரிச்சு படிச்சேன். நான் நினைச்ச மாதிரியே கடிதம் முழுவதிலையும் என் கல்யாணத்தை பத்தின பேச்சுதான் இருந்தது. மாம்பலத்துல இருக்கிற வக்கீல் சந்தானத்தோட பொண்ணு ஜானகியோட ஜாதகம் என்னோட ஜாதகத்தோட நல்லா பொருந்தி இருக்குதான். பொண்ணு கிளி மாதிரி இருப்பாளாம். நான் என்ன கூண்டா அதை புடிச்சு போட்டுக்கிறதுக்கு அப்படின்னு குதர்க்கம் பேசாத. பொண்ணை பார்த்துட்டு மேற்கொண்டு பேசணும். ஆகையால நீ வர்ற வெள்ளிக்கிழமை போய் பொண்ணை பார்த்துட்டு உன்னுடைய அபிப்பிராயத்தை எனக்கு எழுது. உன்னுடைய அத்தானும் அந்த வக்கீல் சந்தானத்துக்கு கடிதம் எழுதியிருக்காரு. அந்த சந்தானத்துக்கிட்ட இருந்து உனக்கும் கடிதம் வரும். இந்த தடவை நீ என் பேச்ச தட்ட மாட்டேன்னு நான் நம்புறேன். இப்பவும் என்ன நீ உதாசீனம் பண்ற எண்ணம் இருந்தா உனக்கு அக்கான்னு ஒருத்தி இருக்காங்கிறதையே நீ மறந்துரு அப்படின்னு அந்த கடிதத்துல எழுதப்பட்டிருந்தது. அக்காவோட கடிதத்தை பார்த்ததும் அவனுக்கு ஒரு பக்கம் அவன் மேல அனுதாபம் ஏற்பட்டது, இன்னொரு பக்கம் சிரிப்பு வந்தது. அவளை குறை சொல்றதும் சரியில்லைதான். என் அம்மா வயிற்றுல இருந்து நான் வெளியே வந்து கண்ணை திறந்ததுல இருந்து என்னை பேணி வளர்த்தவ அவ. சொந்த மகனுக்கு மேல என் மேல அவளுக்கு பாசம். நான் 30 வயசை கடந்தும் கல்யாணம் செய்துக்காம இருக்கிறது அவளுக்கு பெரிய குறையா இருந்தது. கடிதத்தை படிச்சுட்டு அதை உரையில போட்டுட்டு எதுவும் நடக்கணும்னு இருந்தா நாம அதை மாத்த முடியாது. விதியோட வழியை யார் அறிய முடியும்? உன்னுடைய விருப்பப்படியே நான் போய் பொண்ணை பாக்குறேன். கையில இருந்த தபாலுக்கு பதில் எழுதிட்டு நாற்காலில இருந்து எழுந்தேன். அந்த வெள்ளிக்கிழமையும் வந்தது. வரப்போற தலைவலிய பாக்குறதுக்காக லீவு தேவை அப்படிங்கிற உண்மை காரணத்தை சொல்லாம வயிற்று வலின்னு பொய் காரணத்தை எழுதி தபால்ல போட்டுட்டு மாம்பலத்தை நோக்கி கிளம்பி போனேன். மாம்பலம் ஸ்டேஷன்ல என்ன சந்திக்கிறதா சொல்லி பொண்ணோட தகப்பனார் சந்தானம் கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தையும் ஞாபகமா என்னுடைய சட்டை பையில எடுத்து வச்சிருந்தேன். மாம்பலம் ரயில் நிலையத்துல ரயில் நின்னுட்டு திரும்பவும் கிளம்பும் போதுதான் நான் மாம்பலம் ஸ்டேஷன் வந்துட்டதையே உணர்ந்தேன். உடனே அவசர அவசரமா ஓடுற ரயில்ல இருந்து குதிச்சு இறங்கணும்னு நினைச்சு ஒண்ணுக்கு பின் ஒன்னா கால்களை லாவகமா பிளாட்பாரத்துல பதிய வச்சு இறங்க திட்டம் போட்டேன். ஆனா வண்டியோட வேகம் அதிகமா இருந்தது. பிளாட்பாரத்துல குதிச்சனா தலை குப்புற விழுந்துட்டேன். உடல் எங்கும் எக்கச்சக்கமான அடி. மண்டையில இருந்து ரத்தம் கசிஞ்சு முகமெல்லாம் வழிஞ்சுது. முழங்கால்கள்ல சிராய்ப்பு. வலது கையில வலி தாங்க முடியல. எலும்பு முறிஞ்சிருச்சோங்கிற சந்தேகத்தோட பாக்கும்போது கைய தூக்கவே முடியல. ரத்தம் அதிகமா வெளிப்பட்டு விட்டதால உட்கார கூட என்னால முடியல. அப்படியே தலை சுத்தி கீழே விழுந்தேன். கண்களை திறந்து பார்த்தப்போ கட்டுக்களோட ஒரு கட்டில நான் படுத்திருந்தது எனக்கு புரிஞ்சுது. மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகில இருக்கிற ஒரு நர்சிங் ஹோம்ல தான் நான் படுத்திருக்கேங்கிறது அங்க வந்த நர்ஸ் மூலமா தெரிஞ்சுது. மாம்பலம் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல அரசாங்க ஆஸ்பத்திரி எதுவும் இல்லாத காரணத்தால ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன அங்க கொண்டு வந்து சேர்த்திருந்தாரு. அப்போ டாக்டர் வந்தாரு. நல்ல வேளை உங்களுக்கு பலத்த அடி எதுவும் படல, தப்பிச்சிட்டீங்க. ஓடுற ரயில்ல இருந்து யாராவது குதிப்பாங்களா? அப்படி என்ன முகூர்த்தம் தறிகட்டு போயிருச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டே வலிக்க வலிக்க ஒரு ஊசியை குத்துனார் அவர். அவர் என்னத்தை கண்டாரு? ஒரு முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு செய்யறதுக்காகத்தான் ஒரு பொண்ணை பார்க்க நான் போய்கிட்டு இருந்தேங்கிறது அவருக்கு எப்படி தெரியும்? பொண்ணை பார்க்க போகணுங்கிற ஞாபகம் வந்ததுமே என் மனசுல எரிச்சல் மூண்டது. ஒரு பொண்ணை பார்க்க போறதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு பெரிய விபத்துன்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எவ்வளவு பெரிய விபத்து சந்திக்க வேண்டி வருமோ தெரியல. உடனே எனக்கு என் அக்கா பார்த்துட்டு வரும்படி எழுதியிருந்த பெண்ணின் மீது வெறுப்பு ஏற்பட்டது. அந்த வெறுப்புல நர்ஸ் கொடுத்த கசப்பு மருந்து கூட எனக்கு கசப்பா தெரியல. நர்ஸ் அங்கிருந்து போனதும் வாசலை பார்த்தபடி படுத்து கிடந்தேன். அப்போ அவசர அவசரமா ஒரு பெண்ணுடைய உருவம் என்னுடைய அறைக்குள்ள வந்தது. அறைக்குள்ள நுழைஞ்சு என்ன பார்த்த உடனே பார்க்க கூடாததை பார்த்துட்டது மாதிரி, ஓ மன்னிக்கணும், அரை மாறி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மின்வெட்டு போல ஓடி மறைஞ்சிட்டா அந்த பொண்ணு. அப்படின்னாலும் அந்த குறுகின காலத்துக்குள்ளேயே அவளுடைய அழக என்னுடைய கண்கள் தனக்குள்ள தேக்கி வச்சுக்கிட்டது. நல்ல உயரம், உயரத்துக்கு ஏற்ற உருவம், உருவத்துக்கு ஏற்ற பருவம்,
பருவத்துக்கே உரித்தான அழகு, வட்டமான நிலா போல முகம், அதுல சீரான மூக்கு, குளிர்ச்சியான கண்கள், தாமரை மூக்கு போன்ற வாய். அவ பேசுனது ஒரு சில வார்த்தைகள் தான்னாலும் அவளுடைய முத்து போன்ற பற்கள் தெரிஞ்சுது. நேர் உச்சி எடுத்து நீளமான ரெட்ட பின்னல்கள் போட்டிருந்தா அந்த பொண்ணு. அவளுடைய உருவத்தை மனசுக்குள்ள நினைச்சு பார்த்ததும் அவளை மறுபடியும் பார்க்க மாட்டோமாங்கிற ஏக்கம் மனசுல எழுந்தது. என்னோட அந்த ஏக்கம் வீணா போகல. அடுத்த நாள் காலையில அந்த பொண்ணு மறுபடியும் என்னுடைய அறை வாசல கடந்து போனா. போகும்போது என்னுடைய அறைக்குள்ள பார்வையை வீசி பார்த்துக்கிட்டே போனா. என்னை பார்த்து புன்னகை செய்த மாதிரி எனக்கு தோணுச்சு. நானும் பதிலுக்கு புன்னகை செய்ய முயற்சி பண்ணேன். ஆனா அதுக்குள்ள அவ மறைஞ்சிட்டா. இந்த அறையோட வாசல ஏன் இவ்வளவு சின்னதா அமைச்சிருக்காங்க அப்படின்னு எனக்குள்ள எரிச்சல் தோணுச்சு. அரை மணி நேரத்துக்கு பிறகு அவ மறுபடியும் என்னுடைய அரை வாசல் வழியே கடந்து போனா. அவளை கூப்பிட்டு பேசணும்னு என் மனசு துடிச்சுது. ஆனா தைரியம் இல்ல. முன்பின் தெரியாத பொண்ணுகிட்ட என்னத்த பேச முடியும்? ஆனாலும் அவகிட்ட பேசணும்னு நான் தீர்மானம் பண்ணேன். அடுத்த தடவை அந்த பொண்ணு என் அறையை கடந்து போகும்போது டாக்டர் டாக்டர்னு கூக்குரல் இடணும்னு நினைச்சுக்கிட்டேன். அந்த பொண்ணு என்னுடைய திட்டத்துக்குள்ள சிக்குவாளாங்கிறது நாளைக்கு தான் தெரியும். மறுநாள் காலையில 8 மணியிலிருந்து அந்த பொண்ணோட வருகைக்காக காத்து கிடந்தேன். மணி 9:15 இருக்கும். அந்த பொண்ணு என்னுடைய அறை பக்கம் வந்தா. அவ்வளவுதான். டாக்டர் டாக்டர் அப்படின்னு நான் கத்துனேன். ஆஹா, என் திட்டமே திட்டம். என்னுடைய கத்தல் வீணா போகல. அந்த பொண்ணு என்னுடைய அறைக்குள்ள எட்டி பார்த்துட்டு, இதோ இருங்க, டாக்டரை கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னான். வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். நான் ஏன் அப்படி சொன்னேன்னு எனக்கே புரியல. இப்போ நீங்க தானே டாக்டர் டாக்டர்னு கூப்பிட்டீங்க அப்படின்னு அவ இடது காதை தடவிக்கிட்டா. என்னுடைய புத்தி அதுக்கும் ஒரு பதில தயாரா வச்சிருந்தது. தாகமா இருந்தது, தண்ணி வேணும், அதனாலதான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னேன். இதோ நான் எடுத்து தர்றேன் அப்படின்னு என் கட்டிலுக்கு அருகே வந்து அந்த அலமாரியில இருந்த செம்புல இருந்து தண்ணீர் எடுத்து கொடுத்தா. அதை வாங்கி வலுக்கட்டாயமா குடிச்சேன். தண்ணீரை குடிக்கும் போதே அந்த பொண்ணோட அழகையும் கண்களால பருகிக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி தம்ளரை அவகிட்ட நீட்டினேன். அதை வாங்கி தண்ணீர் செம்ப மூடி வச்சுட்டு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போனா. நீங்க தினமும் இங்க வருவீங்களா அப்படின்னு கேட்டேன். ஏன், நாளைக்கும் டாக்டர் டாக்டர்னு கத்துவீங்களா அப்படின்னு கேட்டா அவ. இல்ல, 4-5 நாளா நீங்க தொடர்ந்து வர்றீங்களே அதனாலதான் கேட்டேன் அப்படின்னு சொன்னேன். என்னுடைய சிநேகிதி ஒருத்திக்கு உடல்நிலை சரியில்லை. அவளும் இந்த நர்சிங் ஹோம்ல தான் இருக்கா. இங்க இருந்து 6வது அறை தான் அவளுடையது. அவளை பாக்குறதுக்கு தான் தினமும் போயிட்டு வர்றேன் அப்படின்னு அவ சொன்னான். அடடா, அப்படியா அப்படின்னு அனுதாபப்பட்டவனை போல பாவனை செய்தேன் நான். அதே சமயத்துல நான் நர்சிங் ஹோம்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னால அவளுடைய சிநேகிதிக்கு உடல்நிலை சரியாக கூடாதுன்னு என் மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். உங்க சிநேகிதியோட உடம்புக்கு என்ன அப்படின்னு கேட்டேன். அவளுக்கு வயிற்றுல ஏதோ கோளாறு, இன்னும் 1 வாரமாவது இங்க தங்கி இருக்கணும்னு டாக்டர் சொல்றாரு அப்படின்னு அவ சொன்னா. ஆஹா, அதுதானே நானும் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா சொல்ல முடியல. நானும் கூட இன்னும் இங்க 1 வாரம் தங்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, உங்களுக்கு எப்படி அடிபட்டது? உடம்பெல்லாம் ஒரே கட்டா இருக்கே அப்படின்னு கேட்டா. ரயில்ல இருந்து கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். அடடா, ரயில்ல இருந்து விழுந்துட்டீங்களா? நீங்க தப்பிச்சது யார் அதிர்ஷ்டமோ தெரியல அப்படின்னு சொன்னா. எல்லாம் கடவுளோட கிருபைதான் அப்படின்னு சொன்னேன். சரி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டா. நீங்க உங்க சிநேகிதியை பார்க்க சாயங்காலமும் வருவீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்ல இல்ல, சாயங்காலம் வரமாட்டேன், பிடில் வாத்தியார் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நடந்தா. அவ மறையிற வரைக்கும் அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான். சாயங்கால நேரத்துல புத்தகம் ஒன்ன படிச்சுக்கிட்டு இருந்தேன். அறையோட வாசல்ல நிழலாடுற மாதிரி இருக்கவே திரும்பி பார்த்தேன். அந்த பொண்ணு தான் நின்னுக்கிட்டு இருந்தா. அட, சாயங்காலம் வரமாட்டேன்னு சொன்னீங்களே? அது பிடில் வாத்தியார் ஊருக்கு போயிட்டாராம், அதனாலதான் அப்படின்னா. ஓ, நல்லதா போச்சு அப்படின்னு சொன்னேன் நான். உங்களுக்கு உடம்பு தேவலையா அப்படின்னு கேட்டா. உடம்புக்கு என்ன, மண்டையில தான் பலமான காயம், அது 6 நாளாகும் போல இருக்கு. இன்னைக்கு தான் தையலை பிரிச்சாங்க அப்படின்னு சொன்னேன். ஆமா, ரயில்ல இருந்து நீங்க எப்படி விழுந்தீங்க அப்படின்னு கேட்டா. விழல, ஓடுற ரயில்ல இருந்து கீழே குதிச்சேன். கீழே குதிச்சீங்களா? என்ன விரக்தி உங்களுக்கு அப்படின்னு கேட்டா. விரக்தி ஒன்னும் இல்ல, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன. மாம்பலத்துல யாரோ வக்கீல் சந்தானமா, அவரோட பொண்ணை பாக்குறதுக்காக தாம்பரத்துல இருந்து வந்தேன்.
மாம்பலம் ஸ்டேஷன்ல நின்னுட்டு ரயில் கிளம்புனப்போதான் இறங்குற இடம் வந்ததையே நான் உணர்ந்தேன். உடனே அவசர அவசரமா இறங்க முயற்சி பண்ணேன். அந்த முயற்சி தான் இங்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கு அப்படின்னு சொன்னேன். ஓ, பெண் பார்க்க வந்தீங்களா அப்படின்னு கேட்டுட்டு லேசா சிரிச்சா அந்த பொண்ணு. என்னோட ஆயுசுல நான் பொண்ணை பார்க்க போறது இதுதான் முதல் தடவை. அதுவும் என் அம்மாவுக்கு மேலான எங்க அக்காவோட மன திருப்திக்காக போனேன். அதோட பலன் தான் இது. ஆனா அதுவும் ஒரு விதத்துல நல்லதா போயிருச்சு. அதனாலதான் நான் உங்களை சந்திக்க முடிஞ்சது. இப்போ உங்களுடைய நட்புக்கு பாத்திரம் ஆயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சேன். ஆமா, காயங்கள் குணமானதும் மறுபடியும் அந்த பொண்ணை பார்க்க போவீங்க இல்லையா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டா. அந்த பொண்ணையா? நானா? இனிமேலா? பொண்ணை பார்க்க போறதுக்கு முன்னாலேயே ஒரு பெரிய விபத்துக்கு ஆளாகிட்டேன். போய் பார்த்துட்டு வந்தா இன்னும் என்னெல்லாம் காத்திருக்குமோ தெரியல அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? அந்த பொண்ணை இனிமே நான் பார்க்க போறதில்ல அப்படின்னு சொன்னேன். உங்க முடிவு சரியில்லைன்னு எனக்கு தோணுது. நீங்க ரயில்ல இருந்து குதிச்சு அடிபட்டுக்கிட்டா அந்த பொண்ணு பாவம் என்ன செய்யும்? உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா? ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தானா. அவன் ஒரு நாள் தன்னுடைய அரண்மனை சாளரத்துக்கு வெளியே பார்க்கும்போது ஒரு ஏழை சிறுவன் தெருவுல சிந்தி இருந்த பட்டாணிகளை பொறுக்கிக்கிட்டு இருந்தானா. அதையே அந்த அரசன் சுவாரஸ்யமா பார்த்துக்கிட்டு இருந்த போது வேகமா அடிச்ச காத்துல சாளரத்தோட கதவு சாத்தி அவனுடைய கையில காயம் உண்டாயிருச்சு. உடனே அந்த அரசனுக்கு கோபம் வந்துருச்சு. தன்னுடைய சேனாதிபதியை கூப்பிட்டு அந்த பிச்சைக்காரனுடைய முகத்துல விழிச்சதாலதான் தனக்கு காயம் உண்டாயிருச்சு அப்படின்னு சொல்லி பிச்சைக்கார சிறுவனை இழுத்துட்டு வர சொன்னான். சிறுவனே, இன்னைக்கு உன்னுடைய முகத்துல தான் நான் முதல்ல விழிச்சேன். அதனோட பலன் என்னுடைய கையில காயம் ஏற்பட்டுருச்சு. அதனால உன்னை தூக்குல போட போறேன் அப்படின்னு அந்த சிறுவன் கிட்ட சொன்னான் அந்த மன்னன். அதை கேட்ட அந்த சிறுவன் சொன்னான், ஆறு போறதே போக்கு, அரசன் சொல்றதே வாக்கு. ஆனாலும் அரசே, நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொன்னான். நீ என்ன சொல்லணுமோ அதை சொல்லு அப்படின்னு அரசன் சொன்னாரு. அரசே, நீங்க என் முகத்துல முழிச்சதால உங்களுக்கு உங்க உடம்புல ஒரு சின்ன காயம் உண்டாச்சு. ஆனா உங்க முகத்துல முதல்ல விழிச்ச எனக்கு என்னுடைய தலையே போக போகுது. எது பரவாயில்ல, நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சிறுவன் கேட்டான். சிறுவன் சொன்னதை கேட்டதும் அரசன் திகைச்சு போயிட்டான். தான் அவசரப்பட்டு அறிவில்லாம செய்யவிருந்த தவறுக்கு வருத்தப்பட்டான். பிறகு அந்த சிறுவன் கிட்ட மன்னிப்பு கேட்டு அவனுக்கு நிறைய பொன்னும் மணியும் கொடுத்தான். அத மாதிரி தான் இருக்கு உங்க தீர்மானம். நீங்க அந்த பொண்ணை பார்க்க கிளம்புனதால உங்களுக்கு அடிபட்டது அப்படின்னு நினைச்சு அந்த பொண்ணை இனி பார்க்க கூடாதுன்னு முடிவு செய்திருக்கீங்க. இதனால ஒரு பாவமும் செய்யாத அந்த பொண்ணோட வாழ்க்கை பாழாயிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டான். அடடே, நீங்க சொல்றது அதிசயமாயிருக்கே. நான் அந்த பொண்ணை பார்க்கத்தான் போனேன். அதுக்குள்ள அந்த பொண்ணுக்கு நான் தான் கணவன் நிச்சயமாயிட்டது மாதிரில பேசுறீங்க அப்படின்னு சொன்னேன். யார் கண்டாங்க? பிராப்தம் அப்படியே இருக்கலாமே அப்படின்னா அந்த பொண்ணு. நீங்க ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணுக்காக பறிஞ்சு பேசுறீங்க, அது நியாயம்தான் அப்படின்னு சொன்னேன். நான் பறிஞ்சு பேசல, ஆனா நியாயத்தை சொல்றேன். நீங்க எந்த பொண்ணை பார்க்கணும்னு வந்தீங்களோ அந்த பொண்ணை கட்டாயம் நீங்க போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னான். அப்படியே பார்த்தாலும் அந்த பொண்ணை எனக்கு பிடிக்குங்கிறதுல எந்த நிச்சயமும் இல்லையே அப்படின்னு நான் சொன்னேன். அது பார்த்த பிறகுதானே தெரியும். அவளை நீங்க மறுபடி போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சா அந்த பொண்ணு. ஆமா, உங்களுடைய பேர் என்ன அப்படின்னு நான் கேட்டேன். என் பேரு கினஜா அப்படின்னு சொன்னான். கினஜாவா அப்படின்னு சுவாரஸ்யம் குறைய கேட்டேன் நான். ஏன், ஒருவேளை நீங்க பார்க்க வந்த பொண்ணு நான் தானே நினைச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டா அவ. அப்படி இல்ல, ஆனாலும் அந்த வக்கீலோட பொண்ணு ஜானகியா நீங்க இருக்க கூடாதான்னு என் மனசுல ஒரு ஆசை இருந்தது உண்மைதான் அப்படின்னு சொன்னேன். சரி, நான் புறப்படுறேன். நீங்க உங்களுடைய காயங்கள் குணமானதும் திரும்ப அந்த பொண்ணை போய் பார்த்து அவளையே திருமணம் செய்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு காத்திராம அந்த பொண்ணு புறப்பட்டு போயிட்டா. நான் பெருமூச்சு விட்டேன். கை கேட்டினது வாய் கேட்டாம போனது போல இருந்தது எனக்கு. எதுக்கும் பிராப்தம் வேண்டாமா அப்படின்னு என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டேன். மறுநாள் காலையில கினஜா வரும்போது அவகிட்டயே கேட்டு அவளுடைய மனசை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். அடுத்த நாள் காலையில அவ வருவான்னு காத்துக்கிட்டு இருந்தேன். காலையில நர்ஸு கொடுத்த காப்பியை கூட வேண்டான்னு சொல்லிட்டேன். கினஜாவோட நினைப்பு தான் என் மனசு பூராவும் நிறைஞ்சிருந்தது. ஆனா என்ன ஏமாற்றம், அன்னைக்கு கினஜா வரல. அன்னைக்கு மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்த 2 நாட்களும் வரல. அவ ஏன் வரலன்னு எனக்கு புரியல.
அந்த பொண்ணையே போய் பார்த்துட்டு அவளையே கல்யாணம் செய்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போனாளே. ஒருவேளை நான் இவகிட்ட என் மனச பறி கொடுத்துட்டேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இன்னொரு பெண்ணோட வாழ்க்கையில தான் குறுக்கிட கூடாது அப்படிங்கிற நினைப்போட அவ கிளம்பி போயிட்டான்னு எனக்கு தோணுச்சு. 2 நாட்கள் கழிச்சு என்ன அந்த நர்சிங் ஹோம்ல இருந்து விடுதலை செய்தாங்க. நேரா வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனதும் 4-5 கடிதங்கள் தரையில சிதறி கிடந்தது. நான் சொன்ன பொண்ணை போய் பாத்தியா, பொண்ணை பிடிச்சிருக்கா, ஏன் கடிதமே எழுதல அப்படின்னு எங்க அக்கா கேட்டிருந்தா. உன்கிட்ட இருந்து பதில் வரலன்னா நானே அங்க வந்து எல்லாத்தையும் முடிவு பண்ணிருவேன் அப்படின்னு எழுதியிருந்தா. என்னுடைய அக்காவுடைய கடிதங்களுக்கு என்ன பதில் எழுதுன்னு எனக்கு தெரியல. கினஜாவை பார்த்த பிறகு வக்கீல் சந்தானத்தோட பொண்ணை போய் பார்க்கவே எனக்கு பிடிக்கல. அதை நினைக்கும் போதே கசப்பா இருந்தது. இருந்தாலும் என் அக்காவோட மனசை நோகடிக்க நான் பயந்தேன். அதனால பொண்ணை போய் பார்த்துட்டு பிடிக்கலன்னு தபால் எழுதி போடுறதுன்னு முடிவுக்கு வந்தேன். அன்னைக்கு சாயங்காலம் சுமார் 4 மணிக்கு வக்கீல் சந்தானத்தோட வீட்டுக்கு போனேன். நான் யாருன்னு சொன்னதும் வக்கீல் சந்தானம் திகைச்சு போனாரு. இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு என்னை வரவேற்றாரு. அவருடைய பொண்ணு வந்தா. என் நமஸ்காரம் பண்ணிட்டு போனா. அவளை பார்த்ததும் நான் திடுக்கிட்டு போனேன். என்ன, கினஜாவா? கண்களை கசக்கிக்கிட்டு மறுபடியும் பார்த்தேன். ஆமா, அவளே தான். நர்சிங் ஹோமுக்கு வந்து என்னுடைய நட்புக்கு ஆளான அதே பொண்ணுதான் அவ. நான் திகைச்சு போய் தடுமாறிக்கிட்டு இருந்தப்போ என் பொண்ணு நல்லா பிடில் வாசிப்பா, வாசிக்க சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டார் வக்கீல். அதெல்லாம் வேண்டாம், நான் உங்க பொண்ணு கூட 1 நிமிஷம் தனியா பேச அனுமதிப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். வக்கீல் சந்தானத்துக்கு ஒண்ணுமே புரியல. இந்த காலத்து பசங்களுக்கு நாகரிகம் நிறைய தைரியத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்ட மாதிரி 1 நிமிஷம் தயங்கிட்டு, ஓ எஸ், அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வெளி வராந்தாவுக்கு போனார் அவரு. நான் கினஜா கிட்ட பேசினேன். உங்களுக்கு பொய் நிறைய பேச தெரியும் போல இருக்கே, வக்கீல் தன்னோட பொண்ணையும் தன்னோட வழியிலேயே வளர்த்திருக்காரு போல இருக்கே அப்படின்னு சொன்னேன். நான் என்ன பொய் சொன்னேன் அப்படின்னு அவ கேட்டா. நர்சிங் ஹோம்ல என்ன பார்த்தப்போ உங்களுடைய பேர் கினஜான்னு சொன்னீங்களே, அன்னைக்கே நீங்க தான் வக்கீலோட பொண்ணு ஜானகின்னு ஏன் சொல்லல அப்படின்னு கேட்டேன். சொல்லி இருந்தா நீங்க பார்க்க போகலன்னு தீர்மானிச்ச பொண்ணோட கதி என்ன ஆகிறது? உண்மையில என்னுடைய பேச்ச கேட்டு மனம் மாறி நீங்க முதல்ல பார்க்க கிளம்பின பெண்ணை பார்க்க போறீங்களா இல்லையாங்கிறத தெரியத்தான் நான் பொய் சொன்னேன். அதனாலதான் என்னுடைய பெயரை தலைகீழா மாற்றி கினஜான்னு சொன்னேன். நீங்க அதை எளிதில் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைச்சேன், ஆனா புரிஞ்சுக்கல போல இருக்கே அப்படின்னு சிரிச்சா அவ. ஓஹோ அப்படியா, இப்போதான் புரியுது. கினஜாவை தலைகீழா படிச்சா ஜானகி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே சிரிச்சபடியே அவ திரும்பி நடந்தா. வேகமா எழுந்தனா அவளுடைய கைகளை பிடிச்சி இழுக்க முயன்றேன். ஹலோ சார், நீங்க எங்க அப்பா கிட்ட பேசுறதுக்கு தான் அனுமதி வாங்கி இருக்கீங்க, அது ஞாபகம் இருக்கட்டும். எங்க அப்பா ஒரு பெரிய வக்கீல் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே மான போல உள்ள ஓடி மறைஞ்சிட்டா என்னுடைய ஜானகி. அதுக்கப்புறம் என்ன, எங்க அக்கா ஆசைப்பட்ட மாதிரியே அடுத்த முகூர்த்தத்திலேயே எனக்கும் ஜானகிக்கும் திருமணம் நடந்தது. கதை முடிவடைந்தது. இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவுல இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.